The next topic of this lesson, module. So module already we learnt. What is module? Module is very similar with the function. It has a set of code. That code is used to solve a given problem. So that already we learnt. So in this lesson also module given. So module is a part of the program. Okay. So within the program you can define a module. Okay, so a program can have any number of modules. You can include any number of modules in your program. That's according your object, according your program object, you can define any number of module. Okay, so module has a set of codes. That codes is used to solve a given problem. Okay, it's more similar with the subroutine and function. Okay, so in function concept நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கோட் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருப்போம், கிவன் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருப்போம். அதே தான் மாடியூலும். யூ கேன் alternatively use different terms, module, subroutine, function, but all the terms are same meaning. Okay, so your program has subdivided into many small modules. உன் ப்ரோக்ராமில் நீ எத்தனை மாடியூல்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Okay, so what is the use of module means? Your program is splitted into several sections means you can easily write a code and you can easily verify the error. Okay, suppose your program has 100 code means it is very difficult to find the error. Suppose you are splitting your code into some small sections means that time you can find out the error easily and you can correct the problems also very easy manner. That's the main use of module. Okay, so characteristics of module given. This is an important 3-mark question. Characteristics of module, important 3-mark question. Okay, so first characteristics of module is module contains instructions, processing logic and data. Okay, so module means it's a small section of the program. Okay, so modules also has many instructions. ஒவ்வொரு மாடியூலும் நம்ம என்ன செய்வோம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸிங் லாஜிக்னா இப்போ நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் அந்த மாடியூலுக்கு இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் செக் வெதர் த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னா, ஸோ ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு செக் பண்ணுறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாஜிக் இருக்குது. எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு நம்பர் ஆட் ஆர் ஈவன்னா அதை வந்து நம்ம 2ஆல் வந்து டிவைட் பண்ணுவோம். அதோட ரிமைண்டரை செக் பண்ணுவோம். ரிமைண்டர் 0வாக இருந்ததுன்னா அது வந்து ஈவன் நம்பர்னு, 1ஆக இருந்ததுன்னா நம்ம வந்து ஆட் நம்பர்னு சொல்லுவோம். அதுதான் அந்த பர்டிகுலர் மாடியூலோட ப்ராசஸிங் லாஜிக். இதே மாதிரி ஒவ்வொரு மாடியூல்ஸ்க்கும் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும். அதில் நம்ம வந்து இன்புட் கொடுப்போம் இல்லையா, அதுதான் என்னது, டேட்டா. இப்போ ஆர்டர் ஈவனுக்கு வந்து 23 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தேன்னா அதுதான் என்னது, டேட்டா. ஓகேவா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்னது, ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல், இட் கண்டைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ராசஸிங் லாஜிக் அண்ட் டேட்டா. Second line, module can be separately compiled and stored in a library. So modules is very similar. It's very similar with the library because library contains more number of modules. ஒரு லைப்ரரியில் நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் string.h அப்படிங்கிறது வந்து ஒரு லைப்ரரி இருந்ததுன்னா அதில் ஸ்ட்ரிங் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஒரு ஸ்மால் மாடியூலாக இருக்கும். அப்போ அந்த பர்டிகுலர் மாடியூலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செப்பரேட்டாக கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு லைப்ரரியாக வச்சுருக்கோம். அதை சப்போர்ட் பண்ணுற எல்லா மாடியூல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் லைப்ரரிக்குள்ளே இருக்கும். இப்போ டிஜிட் சப்போர்ட் பண்ணுற அந்த மாடியூல் வந்து தனியாக ஒரு லைப்ரரியை நீ மெயின்டைன் பண்ணலாம். அப்போ மாடியூலுங்கிறதையே நீ ஒரு லைப்ரரியில் வந்து நிறைய மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லைப்ரரியில் வந்து செட் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட்டாக கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகேவா. தென் மாடியூல்ஸ் கேன் பி இன்க்ளூடட் இன் ஏ ப்ரோக்ராம். மாடியூலில் வந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளேயே நம்ம ரைட் யூசர் டிஃபைன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இட்ஸ் அ மாடியூல் இல்லையா. யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடியூல். ஓகேவா. ஸோ நம்ம ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம ப்ரோக்ராமில் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணோம். மாடியூல்ங்கிறது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன கோடோ அதை நம்ம வந்து செப்பரேட்டாக ரைட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து டிஃபைன் பண்ணியிருப்போம். எங்கெல்லாம் வேணுமோ அங்கே அந்த நேம் வச்சு நம்ம கால் பண்ணி அதை கம்பைல் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு மாடியூல் ஒரு லைப்ரரிக்குள்ளேயும் நீ மாடியூல்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்ப. அதே மாதிரி உன்னோட ப்ரோக்ராம் யூசர் டிஃபைன் ப்ரோக்ராமுக்குள்ளேயும் நீ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
Then module segments can be used by invoking a name and some parameters. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மாடல் செக்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி இன்வோக் பண்ணுவோம்? ஏன்னா ப்ரோக்ராமில் வந்து இட்ஸ் அ செப்பரேட் செக்ஷன். ஒரு ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து ஒன்று எபவ் த மெயின் ப்ரோக்ராம் ஒரு ஆஃப்டர் த மெயின் ப்ரோக்ராம் நம்ம எழுதுவோம் இல்லையா? மெயினுங்கிறதே ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ அதோட எண்டில் வந்து நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா எப்படி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த பர்டிகுலர் மாடியூல் நேம். ஓகே, மாடியூல் நேம் எப்படி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம்? எப்படி கால் பண்ணுவோம்? த ஃபங்க்ஷன் நேம் வித் த பேராமீட்டர் அப்படி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? தட்ஸ் அ ஃபோர்த் பாயிண்ட். மாடியூல் செக்மெண்ட் கேன் பி யூஸ்டு பை எப்படி இன்வோக் பண்ணுவோம் அப்படின்னா a name of the module and some parameters. நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த பேராமீட்டர்ஸ் மாடியூல் நேம் ஃபாலோயிங் பை த பேராமீட்டர்ஸ் இப்படி தான் நம்ம என்ன செய்வோம்? இப்படி நம்ம கால் பண்ணி தான் பர்டிகுலர் ஃபங்க்ஷனை ஆர் மாடியூலை நம்மளால் வந்து நம்ம ப்ரோக்ராமில் கால் பண்ண முடியும் எனிவேர் இன் த ப்ரோக்ராம். ஓகே, தென் மாடியூல் செக்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அதர் மாடியூல். ஒரு மாடியூலுக்குள்ளேயே இன்னொரு மாடியூலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணி ரிகர்சிவ் கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மாடியூலுக்குள்ளேயே இன்னொரு மாடியூலும் நீ டிஃபைனும் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு மாடியூலை நீ கால் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 3 mark question, 5 points. So module contains instructions, processing logic and data. Modules can be separately compiled and stored in a library. Modules can be included in a program. Module segment can be used by invoking a name and some parameter. So can be used by other module. A module can be used by other module. Okay. Then the benefits of using modular programming in modular programming. This is an important 5 mark question. That's a 3 mark question. Characteristics of modular programming. This is a 5 mark question. Less code to be written. Module கான்செப்டோட இம்பார்ட்டன்ட் திங்கே என்ன அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான கோட்ஸ் எழுதியிருப்போம் மாடியூலில். ஒவ்வொரு மாடியூல்லையும் வந்து ஏன்னா அது வந்து ஒரு கிவன் சிங்கிள் டாஸ்க்கை தான் அது என்ன பண்ண போகுதுன்னா ஒர்க் அவுட் பண்ண போகுது. அப்போ நம்ம அதில் கம்மியான கோடிங்ஸ் தான் எழுதியிருப்போம். கம்மியான கோடிங்ஸ் எழுதுறதுனால நம்மளால் அதை ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும், கிராஸ் செக் பண்ண முடியும். அதில் ஏதாவது எரர் வந்து ரிட்டன் ஆனால் கூட அந்த பர்டிகுலர் மாடியூலை ஈஸியாக கண்டுபிடிச்சி அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ லெஸ் கோட் டு பி ரிட்டன். எ சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு for reuse, eliminating the need to retype the code many times. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ எனி நம்பர் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை கால் பண்ணி அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருந்தாலும் ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும்? அதை ரீடைப் பண்ண முடியும். ஓகேவா? Then programs can be designed more easily because a small team deals with only a small part of the entire code. ஸோ மாடியூல்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒரு பர்சன் டெவலப் பண்ண மாட்டாங்க. டீம் மெம்பர்ஸ் வந்து they are involving for developing a module. So it's a very easy task. Then next important benefits. Modular programming allows many programmers to collaborate on the same application. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணலாம் சேம் பாயிண்ட். the code is stored across multiple files. ஸோ நம்ம அந்த கோடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செப்பரேட்டாக ஒரு ஃபைல்ஸை நம்மளால் ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்த ப்ரோக்ராமில் தேவையாக இருந்தாலும் நம்ம கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தோன்னா செப்பரேட்டாக அந்த ஃபங்க்ஷனை ரீட் பண்ணாலே அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எரர்ஸ் கேன் பி ஈஸிலி பி ஐடென்டிஃபைட். ஆல்ரெடி சொன்னது எரர்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். இது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே பார்த்தோம். த ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் கேன் பி ஈஸிலி கண்ட்ரோல்டு. நம்ம பார்த்தோம் இல்லையா? ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டட் அண்டு பப்ளிக் ஸ்கோப்லாம் நம்ம பார்த்தோம், என்க்ளோஸ்டு ஸ்கோப்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளால் வந்து வேரியபிள்ஸோட லைஃப் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஷின். திருப்பி ஒரு ஓவராலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாடியூல்ஸ்ங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் the program. It has a set of instructions. So using the name of the function, using the name of the subroutine with the parameter, you can call anywhere in your program. Then a group of members are involving for developing a subroutine. So it's a teamwork. Then you can easily identify the errors. Suppose in your function means, and you can easily rectify the problems. And another one main important is the code is stored across multiple files. So these are all the important points. Then access control. So access control simply it is a security technique. Simply it is a security technique. Who or what can view or use resources in a computing environment. So
The simple concept is it's a security technique. For security purpose, we are using a access control who are all have the rights to access the particular code. Okay, that's the main thing. யாருக்கெல்லாம் நம்ம வந்து access rights கொடுக்க போகிறோம். Suppose we are the developer means we have the rights to give the access to other users. No, ஸோ அப்போ யாருக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரியான கண்ட்ரோல்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த செக்யூரிட்டி டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து லிமிட்டேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ வந்து அதோட டிஃபால்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் என்ன அப்படின்னா வந்து ப்ரைவேட் இல்லையா. பட் பைத்தானை பொறுத்தளவுக்கு அது வந்து பப்ளிக். எல்லா வேரியபிள்ஸுமே வந்து அது பப்ளிக்காக தான் டிஃபைன் பண்ணும். பட் C++ வந்து அதோட டிஃபால்ட் வந்து ப்ரைவேட். ஓகேவா? தென் நாம் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். what are they means protected and public. So private means the particular function only has the rights to access those variables, but a protected means the particular function and the child child class also has the rights to access those variables. Then public means anywhere in the program you can access those variables. அது வந்து இந்த மாதிரி 3 டைப்பை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம C++ல வந்து என்ன செய்வோம், ரைட்ஸ் கொடுப்போம். C++ல இந்த மாதிரி வந்து நம்ம ஆக்சஸ் ரைட்ஸ் வந்து கொடுப்போம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ C++ and Java control the access to class members by public, private and protected. This is a point. So C++ and Java ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே அது என்ன யூஸ் பண்ணுது, பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி லிமிட்டேஷன் பண்ணுது. ஆக்சஸ் கண்ட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்குது. தென் பப்ளிக் மெம்பர்ஸ், இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட், ஆர் ஆக்சசபிள் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸஸ். பப்ளிக் மெம்பராக இருந்தது அப்படின்னா கிளாஸஸ்க்கு வெளியிலையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸ் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அவுட் சைட்னா என்ன அர்த்தம், அதோட சப் கிளாஸஸ்க்கு நம்மளால் பாஸ் பண்ண முடியும். திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட்ஸ் ensures டேட்டா என்கேப்சுலேஷன் டெக்னிக். ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து அந்த பர்டிகுலர் வேரியபிளோ நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, டேட்டா என்கேப்சுலேஷன். Okay, so what are all the members are declared inside the particular class. Okay, so that is called as a data encapsulation. Then protected members na already namakku theriyum, within the class are and also available to its subclasses. Okay, then adha inga sollirpaanga. But Python பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, doesn't have any mechanism that accessible restricted access to any instance, variable or method. அதுக்கிட்ட வந்து இந்த மாதிரி எந்த மெக்கானிசமும் கிடையாது C++, ஜாவா மாதிரி. ஸோ பைத்தான் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுது அப்படின்னா, இட் யூஸ் சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் டு எமுலேட் த பிஹேவியர் ஆஃப் ப்ரொடெக்டட் அண்டு ப்ரைவேட் மெம்பர்ஸ். சரியா? ஸோ இது வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணும். அந்த மாதிரி தான். ஏன்னா இதில் வந்து கீவேர்ட்ஸ் மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் கிடையாது. எந்த ஒரு மெக்கானிசமும் வந்து பைத்தானில் வந்து C++ மாதிரி கிடையாது. ஸோ இது எப்படி வந்து இது ப்ரைவேட் மெம்பர், இது வந்து ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும்னா, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ண சிங்கிள் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி தான் அது என்ன செய்யும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும், எது வந்து ப்ரைவேட் எது ப்ரொடெக்டட். இது வந்து பின்னாடி உள்ள லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ப்ரீஃபாக. ஸோ நான் லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட்டு, ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் பப்ளிக் பை டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்டு ஆக்சஸ் ரைட்ஸ் என்னது பைத்தானில் பப்ளிக். சரியா? பட் C++ ஆர் ஜாவாவில் வந்து ப்ரைவேட். அது எல்லா வேரியபிளையும் டிஃபால்ட்டாக எப்படி தான் வச்சுக்கும், ப்ரைவேட் வேரியபிளாக தான் அது வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுக்கும். பட் பைத்தான் வந்து எல்லா வேரியபிளையும் பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணி வச்சுக்கும். இப்போ அதனால் என்ன டிஃபால்ட் என்ன வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வந்து, எல்லாமே பப்ளிக்காக இருக்கும் போது நம்மளால் வந்து இந்த பாலிமார்பிசம் கான்செப்டை வந்து ரொம்ப அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா பாலிமார்பிசம் பொறுத்தளவுக்கு வந்து இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இன்சைடு த கிளாஸஸ் and outside the classes every variable and every member has a different meaning அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் இந்த ஒரு பப்ளிக் அப்படிங்கிறனால அது என்ன செய்யும்னா இதை ஓவர் கம் பண்ணி போயிடும். நம்ம நம்பர் லிமிடேஷன்ஸும் கொடுக்க முடியாது. அப்போ நம்மளால் வந்து டூப்ளிகேட் சேம் நேம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதோட வந்து இப்போ C++க்கும் அண்டு பைத்தானுக்குள்ள மேஜர் டிஃப்ரென்சஸ். ஸோ அப்போ இந்த கிளாஸஸில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், what is access control,
Then what is the modular programming? What is modular programming? A program is split into some several parts is called as a modular program, and the characteristics of module படிச்சிருக்கோம், and importance of modular programming படிச்சிருக்கோம், then access control படிச்சிருக்கோம், பைத்தான்லையும் பைத்தானுக்கும் then C++க்கு உள்ள differences வந்து பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து book back questions.